அப்புறம் வணக்கம். நிச்சயமாக டெல்லி கார் குண்டு வெடிப்பு எதிரொலியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசியை உள்ளடக்கிய திருநெல்வேலி காவல் சரகத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களிலும் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு இரவு முழுவதும் நடைபெறும் என திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி சந்தோஷ் ஆதிமணி சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக காவல்துறை தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்டங்களிலும் உச்சபட்ச உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ரகாம் திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஆதிமணி அளித்துள்ள உத்தரவில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் உச்சபட்ச உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தங்களது சரகங்களில் இரவு ரோந்து பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளவும், கண்காணிப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருநெல்வேலி சரகத்தில் உள்ள 6 முக்கிய இடங்கள், முக்கியமாக கூடங்குளம் அணுமின் நிலையம், ஐஎன்எஸ் கட்டபொம்மன் என அழைக்கப்படும் காவல்படை பகுதி, திருநெல்வேலியில் இருக்கும் முக்கிய கோவில்கள், பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணை பகுதி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம் உள்பட மக்கள் அதிகம் கூடும் அனைத்து பகுதிகளிலும் தற்போது தீவிர சோதனை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ரயில் நிலையங்களிலும் பயணிகளின் உடைமைகள் தற்போது தீவிரமாக சோதனை செய்யப்படுகின்றன. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் மாநகர போலீசார் இணைந்து தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் பயணிகளின் உடைமைகளும் தீவிர பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. அப்ரகாம் கடலோர பாதுகாப்பை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்பரப்பு முழுவதும் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும், துறைமுகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தெரிவிக்கிறார். சுற்றுலா மற்றும் எல்லை பகுதிகளை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருச்செந்தூர் போன்ற சுற்றுலா பகுதிகளிலும், கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள தமிழக, கேரள எல்லைகளிலும் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென்காசி எஸ்பி அரவிந்தன் தெரிவிக்கிறார். கேரளாவில் இருந்து வரும் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு தற்போது உள்ளாக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஆதிமணி உத்தரவின் பேரில் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன், தென்காசி அரவிந்த், ஆல்பர்ட் ஜான், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஸ்டாலின் என அனைத்து எஸ்பிக்களும் களத்தில் இருந்து பாதுகாப்பு பணிகளை தற்போது தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரை துணை ஆணையாளர்கள் வினோத் சாந்தாராம், பிரசன்னகுமார், உதவி ஆணையர் ஜோசப் ஜெட்சன், சுரேஷ் ஆகியோர் தலைமையில் தற்போது விடிய விடிய வாகன சோதனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் இரவு 10:30 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். காவல்துறை உஷார் நிலையில் உள்ளதாகவும், சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் மற்றும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் டிஐஜி சந்தோஷ் ஆதிமணி தெரிவிக்கிறார். தொடர்ந்து செய்திகளையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ரகாம் தகவலுக்கு நன்றி. ராஜ்சங்கர்.